அது வாக்கியத்தின் முதல் வரி. நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசு வருஷங்கள் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மல்கியா 3:17 ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற அந்த வரியை வாசிப்போம். மல்கியா 3:17. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ நான் தொடர்ந்து அதை வாசிக்கிறேன். ஏசாயா 38:15-20, மல்கியா 3:17. அவர் எனக்கு வாக்கருளினார், அந்த பிரகாரமாகவே செய்தார். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற குமாரனை கடாட்சிக்கிறது போல கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகும். எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து கர்த்தர் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை நமக்கு நினைப்பூட்டி எழுப்ப விடுகிறார். இன்றைக்கு காலை வழியில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமாகவே செய்தார். இதை நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அல்ல, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் அல்ல, இது ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்ட கர்த்தர் எனக்கு வாக்கு அருளினார், அதே போல அந்த பிரகாரமாகவே செய்தார், அந்த பிரகாரமே செய்தார். அதுல இம்மி அளவு கூட இங்கேயும் மாறல அங்கேயும் மாறல. அப்போ இன்னும் இனிமேல் நடக்க போற காரியத்திற்கு நடந்து முடிந்த காரியத்தையே நீ சொல்ற அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி ஒரு வேளை எழக்கூடிய ஒரு தியானத்துல நம்ம எழுப்புவோமானால், அதுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுகிறது. மோசேக்கு சொல்றாரு, உனக்கு மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே. எபிரேயர்ல பவுல் சொல்றாரு, பூமியில் உள்ளவைகள் எல்லாம் நிழல், பரலோகத்துல நிஜமானது இருக்கு. அப்போ பரலோகத்துல ஆல்ரெடி இட் ஹேஸ் டன், அது முடிஞ்சிருச்சு, அது செய்யப்பட்டாயிற்று. செய்யப்பட்டவைகளை பூமியில ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் வாக்கு அருளினார், அந்த பிரகாரமாகவே செய்தார் என்றால் தேவனுடைய பரமண்டலத்திலே அவருடைய வாக்கு, அந்த வாக்கின் பிரகாரமான கட்டளைகள் நிறைவேறுதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆபிரகாமுக்கு ஈசாக்க ஆண்டவர் எப்பவோ அனுப்பி விட்டுட்டாரு, எப்பவோ அவருடைய வார்த்தை முடிஞ்சிருச்சு. ஆனா ஆபிரகாம் இன்னும் என்ன செய்யலைன்னா 30 வருஷமா ரிசீவ் பண்ணவே இல்லை. ஆனால் தேவ திட்டத்தின்படி ஈசாக்கு பிறந்து விட்டான். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, வரும் குறித்த ஆண்டிலே நீ சாரால் பெறப்போகிற உன் குமாரனாக ஈசாக்கோடு கூட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார். அப்ப தேவனுடைய பார்வையில எல்லாம் முடிந்து விட்டது. இப்ப நீங்க நினைக்கலாம், இன்னும் என் வாழ்க்கையில இது நடக்கல, கர்த்தர் சொன்னார் எனக்கு நடக்கல, கர்த்தர் சொன்னார் இது இன்னும் வரல, கர்த்தர் சொன்னார் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய மண்டலங்களிலே தேவன் சொல்லிவிட்டார், அதை செய்து முடித்து விட்டார். பூமியிலே அதை தேவன் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. இங்க எசேக்கியா ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல நடந்து முடிஞ்சது தான் சொல்றான். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமாகவே செய்தார். தேவன் எப்படி வந்திருக்கிறார்? என்னை ரட்சிக்க வந்திருக்கிறார். இந்த காலை வழியில கர்த்தர் சொல்கிற ரட்சிக்க வந்திருக்கிறார். எப்படி ரட்சிப்பாராம்? ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன் குமாரனை ரட்சிக்கிறது போல. நம்முடைய சபையில ஒரு சகோதரர் உண்டு, அவருடைய மகன் வெளிநாடு போனார். அப்போ அவருக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அவர் கேட்டா உடனே இவர் என்ன பண்ணுவாரோ, உடனே பணம் அனுப்பி வைப்பார். நான் யோசிப்பேன், கேட்கும் போதெல்லாம் இவர் எப்படா பணம் அனுப்புறாரு அப்படின்னா, எப்படி இல்லாவிட்டாலும் தன் பிள்ளை கேட்கிறான் என்பதனால எப்படியாகலும் அதை உருவாக்கி அந்த பணத்தை அனுப்புகிறது போல, தகப்பன் தன் பிள்ளை, தனக்கு ஊழியம் செய்கிற தன் பிள்ளையை கடாட்சிக்கிறதுனா அவனுக்கு உரியதையெல்லாம் கொடுத்து, அவன் கேட்கறதெல்லாம் கொடுத்து, விரும்பினதெல்லாம் கொடுத்து. அதான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்,
பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அப்ப நம்முடைய பொல்லாத தகப்பன் சொல்ல, தகப்பன் தன்னிடத்தில் கேட்கிற தன் பிள்ளைக்கு, அப்ப கேட்கிற பிள்ளைக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையானதையே தருவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் தரப்போகிற உயர்வு, கர்த்தர் தரப்போகிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றுவதற்காக கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், இவைகளை எல்லாம் சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க இந்த 40 வருஷம் தேசத்தை சுத்தி பார்க்கறதுக்கு காரணமா இருந்த அந்த 10 பேர் சந்தேகப்பட்டு அவிசுவாசப்பட்டது போல கர்த்தருடைய வார்த்தைகளை சந்தேகப்படக்கூடாது. சங்கீதம் 119 49 50 வசனம் சொல்கிறது, நீர் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? நம்பணும். நீங்க நம்பினீங்கன்னா அதை கர்த்தர் நினைத்தருளுவார். நான் இப்படி சொன்னேனே, ஆபிரகாமுக்கு சொன்னார், சாராளை கர்த்தர் நினைத்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார் என்று எழுதப்படுகிறது. இப்போ கர்த்தர் உங்களை நினைத்து அருளி செய்யும்படியான ஒரு நேரம் வந்திருக்கிறது. 50ஆம் வசனம் சொல்கிறது, அதுவே என் சிறுமையில் ஆறுதல், நம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நீங்க எதை நம்பணும்னா கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் நம்ப வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 135 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 62:5 சொல்கிறது, இது ரொம்ப முக்கியம், நான் நம்புகிறது அவராலே வரும். சொல்லுங்க பார்க்கலாம், நான் நம்புகிறது அவராலே வரும். நாகும் 1:7 சொல்கிறது, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் உள்ளத்துல பதித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தன்னை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரும். அல்லேலூயா. வானத்திலிருந்து அது கீழே இறங்குமானா அது இறங்கும், பாதாளத்திலிருந்து அது மேலே ஏறுமானா ஏறும், கடல் பிளக்கும்னா பிளக்கும், மழை புகையுமா அப்படின்னா புகையும், உழந்துக்கோள் துளுக்குமானா துளுக்கும், கற்பாறையில தண்ணி வருமானா வரும். இதுதான் நம்முடைய ஆண்டவர். வானத்திலிருந்து தானியம் வரும்னா வரும், மன்னாவை பெய்ய பண்ணுவார். காத்திலிருந்து காடை வருமானா காத்து காடையை கொண்டு வந்து தரும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. திருவசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிற மக்களுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? முதல்ல வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28-25 வசனங்கள் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். முதல்ல செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். எப்படி செழிப்புற என்ன தெரியுமா? தேசம் பரிபூர்ணமா விழுந்தது. யோசேப்பின் சொப்பனம், பார்வோனுடைய சொப்பனத்துல 7 பசுகள் கொழு கொழுன்னு எறி வந்தது. நிறை கதிரான 7 கதிர்கள் வந்தது. அதுதான் செழிப்பு. தேசம் எங்கும் நல்ல விளைச்சல். எல்னினோ காலங்கள் என்று சொல்கிறார்கள். வறட்சி வரும், தண்ணி வராது, நிலத்தடி தண்ணீர் எல்லாம் கெட்டு போகும், எல்லாம் கீழே போயிடும், தண்ணி பஞ்சம் வரும், விலைவாசி உயரும், தானிய பஞ்சம் வரும், பசுமாட்டு பால் எல்லாம் உற்பத்தி குறையும், அதனால டிமாண்ட் ஆகும் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், பஞ்ச காலத்திலே கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்கிறது. இந்த வசனத்தை யாராவது எனக்கு வாசித்து உதவி செய்யுங்கள். கர்த்தரை நம்புகிற மனுஷன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனா? அவனுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டவன். ஆமென். இப்ப எங்கேயோ காட்டிலேயோ மேட்டிலேயோ பாறையிலேயோ அல்ல, உங்களை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார்னா தண்ணீர் பக்கமே வைத்திருக்கிறார். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாம். மேலே எவ்வளவு உஷ்ணம் இருந்தாலும் பரவாயில்ல, கீழே எனக்கு சப்ளை கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். இலை பச்சை அரைக்கிறதும் மழை தாழ்ச்சி. அதான் எல்னினோ காலம். இந்த எல்னினோ காலத்தை இந்த வசனத்தை விசுவாசிங்க. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய சந்தோஷம், உங்க சமாதானம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எதுவும் இந்த எல்னினோ காலத்துல சேதப்படுத்தாது. ஏனென்றால் கர்த்தரையே
தன் நம்பிக்கையை வைத்திருக்கிறார். ஏசாயா 57:13 மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தரை நம்புகிறவன் தேசத்தை சுதந்தரிப்பான். ஆமென். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காணி வாங்கலாம், ஒரு ஏக்கரை இடம் வாங்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புனா ஒரு தேசத்தையே வாங்கலாம். ஏனென்றா ஆபிரகாமுக்கு சொல்ற, தேசத்து நீல மகளம் எம்மட்டோ அம்மன்றும் நடந்து திரி, நான் உனக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரத்துல நீ இந்த தேசத்தை சேர்ந்தவன் அல்ல என்று தேசங்களே என்ன செய்யுதுன்னா அந்த மக்களை துரத்தி விடுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேசம் சொந்தமாக கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அயர்லாந்து தேசத்தை சேர்ந்தவர் என்று நினைக்கிறேன். அர்மேனியா தேசத்தை சேர்ந்த அன்னை தெரசாவை அர்மேனியா அரசாங்கம் சொந்தம் கொண்டாடுகிறது, இந்திய அரசாங்கம் சொந்தம் கொண்டாடுகிறது. தேசங்கள் சொல்கிறது, இந்த தேசம் உங்க தேசம். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படிப்பட்டவங்க? தேசத்தை சுதந்தரிப்பார்கள். அடுத்த காரியம், நான்காவது காரியமாக சங்கீதம் 125:1 சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதங்களை போல் இருப்பார்கள். ஆமென். உங்களை யாராலும் அசைக்க முடியாது, எந்த செய்தியாலும் அசைக்க முடியாது. வசனம் சொல்கிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். நீங்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதமாக இருப்பீர்கள். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 10:28 நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நம்பிக்கை துக்கமா மாறாது, உங்க நம்பிக்கை வேதனையா மாறாது, உங்க நம்பிக்கை துயரமா மாறாது. நீதிமான்களாக உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார். எப்படி? நீதிமொழிகள் 3:5 சொல்கிறது, நீ உன் சுயபுத்தியின் மேல் சாராமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். 26ஆம் வசனத்தில் அதனுடைய கண்டினியூஷன் சொல்கிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி உன்னை காப்பாற்றுவார். இந்த வசனம் என்கிட்ட வார்த்தை இந்த வாரமெல்லாம் என்கிட்ட இந்த வசனம், கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பாற்றுவார். இந்த வசனம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தது. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற நீதிமான்கள் மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்க கால் சிக்கிக் கொள்ளாது, கடன்ல சிக்கிக் கொள்ளாது, வியாதியில சிக்கிக் கொள்ளாது, விபத்துல சிக்கிக் கொள்ளாது, பிரச்சனையில சிக்கிக் கொள்ளக்கூடாது, மனுஷனுடைய வஞ்சனைகளை சிக்காது, சாத்தானுடைய வஞ்சனைகளிலே சிக்காது. கர்த்தர் உங்கள் காலடிகளை கண்ணிக்கு தப்ப வைத்து உங்கள் காலடிகளை உறுதிப்படுத்தி தம் தூதர்களுக்கு கட்டளை எடுத்து கல்லில் இடாதபடிக்கு, கால் சறுக்காதபடிக்கு, கால் சிக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா 3 வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர் 3:14 கன்க்ளூஷனுக்கு வருகிறேன். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை, என்னங்க மறுபடியும் சொல்லுங்க, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். அப்போ கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆமென். சில நேரங்களில் ஆரம்பத்தில் நம்பிக்கை பயங்கரமா இருக்கும். அதுக்கு எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் வந்து இஸ்மவேலும் ஆகாரும் வளர்ந்து நின்று 13 வயசு இஸ்மவேல் வளர்ந்து நிற்கிறான். 13 வருஷமா ஈசாக்க காணோம், 13 வருஷமா சாராளுக்கு மாற்றத்தை காணோம். இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, இஸ்மவேல் உமக்கு பிழைக்கிட்டான். பேசுறது ஆண்டவர், இல்லாதவளி இருக்கிறவளை போல அழைக்கிறவர் பேசுறார். இவன் சொல்றான், இல்ல ஆகார் போதும், இஸ்மவேல் போதும், சாராளை ஏன் தொந்தரவு பண்றீங்க? சாராளை நான் 13 வருஷமா பிரிஞ்சிருக்கிறேன், சாராளை விட்டு 13 வருஷமா பிரிஞ்சிருக்கேன். இப்ப இந்த 13 வருஷமா நீ யாரோட வாழ்க்கை பண்றேன்? ஆகாரோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். இப்ப ஆகார் எனக்கு பிடிச்சி போயிருச்சு, அது பழகி போயிருச்சு, இது என் வாழ்க்கை முறையாயிருச்சு, லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. இஸ்மவேலோட ஆத்மா ஒன்றித்து போயிருச்சு. இப்படியே இந்த கடனோடையே செத்துறனே, இப்படியே இந்த கூரை வீட்லயே இருந்துறனே, இப்படியே இப்படி ஒரு ஏழைப்பாளையாவே இருந்துறனே அப்படின்னு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள என் மனசு பழகிருச்சு. ஆரம்பத்தில் என்னமோ ஈசாக்கு வானத்து நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்து ஈசாக்குன்னெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இப்ப எல்லாம் நம்பிக்கை போயிடுச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆரம்பத்தில் கொடுத்த நம்பிக்கைய முடிவு பரிதம் பற்றி கொண்டீன்னா கிறிஸ்துவினிடத்துல உனக்கு என்ன உண்டு? பங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 6:11-12 சொல்லுகிறது, ஆகவே அசதியாயிராமல். அசதினா என்ன தெரியுமா? அப்படியே பஸ்ஸில் நம்ம டிராவல் பண்ணுவோம். அசதினா கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்கிற மாதிரிங்க. நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம், கொஞ்ச நேரத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டி குலுங்க 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 அப்படியே கண் இப்படியே சுருங்கி அப்படியே எடுத்து
அப்படி உழுவும் பாருங்க, அதுக்கு பேரு தான் அசதி. நம்ம என்ன சொல்றோம்? கொஞ்சம் கண் அசந்துட்டேன். என்ன சொல்றோம்? கொஞ்சம் ஆண்டவர் சொல்றாரு, அந்த அசதி தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறதுலயோ நம்புறதுலயோ வந்துடக்கூடாதுன்றார். என்னங்க? அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும், விசுவாசத்துக்கு உடன் பிறந்த ஒரு சகோதரன் வேணும், உடனாளி வேணும். இந்த விசுவாசம் உழுகும் போதெல்லாம் இந்த உடன் சகோதரன் என்ன செய்வான்? தூக்கி விடுவான். அவன் யாருன்னா நீடிய பொறுமை. நீங்க ட்வின் பிரதர்ஸ், நான் சொல்ற வார்த்தையை மறந்துடக்கூடாது. உங்களுக்கு சிக்கல் வரும்போதெல்லாம் நீங்க யோசிங்க. உங்க விசுவாசம் தடுமாறும் போதெல்லாம் கூட அவனுடைய விசுவாசத்தின் விசுவாசத்தினுடைய தம்பி வாப்பா. யார் அந்த தம்பி? நீடிய பொறுமை தான் அந்த விசுவாசத்து பிரதருடைய சகோதரன். இந்த நீடிய பொறுமை சகோதரன் வந்துட்டாருன்னா விசுவாசத்தை தூக்கி விட்டுருவார். ஒரு அலையிலையா சொல்றீங்களா? எங்க இந்த விசுவாசம் விழுகிறாரு? தம்பி காணனா அவர் விழுந்துருவார். நீடிய பொறுமையில விசுவாசம் போயிடும். அப்போ உடன் பிறந்த அந்த தம்பி கூப்பிட, நீடிய பொறுமைங்கிற அந்த தம்பியை கூப்பிட்டுட்டா விசுவாசம் விழும்போது தம்பி என்ன செய்வார்? தூக்கி விட்டுவார். அப்ப நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்கள். நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன், என்ன நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, என்னை பாருங்கள்ங்கிறார். நான் தைரியமாக சொல்லுவேன், என்னை பாருங்கள், என் வாழ்க்கையை பாருங்கள், என் விசுவாசத்தை பாருங்கள், நான் ஆண்டவர் மேல் வைத்துக்கிற நம்பிக்கையை பாருங்கள். நான் வேற யாரையும் உதாரணம் காட்ட நான் விரும்பவில்லை, என்னை உங்களுக்கு உதாரணமாக காட்டுகிறேன். என் வாழ்க்கையில் நான் எதிர்கொள்ளாத நெகட்டிவான சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையில் மாற்றாத எந்த விஷயங்களும் இல்லை. இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் இந்த வசனங்களை நேற்றுக்கு சாயந்தரம் படிச்சுட்டு என் மனைவியோட பெட்ரூமில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு, இதை போல எங்கேயுமே தேவன் நம்ம வேற யாருக்கும் செய்ததா நான் கேள்விப்படலை. அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதும். அந்த அதுல எபிரேயர் 6:11-12 வசனங்களை படிப்போம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையா இருக்கணும். முடிவு மட்டும் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப விசுவாசத்தினால நீடிய பொறுமையினால நிறைந்திருக்கணும். அப்படிப்பட்டவங்களை பின்பற்றுங்க. அதே போல முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையா இருங்க. எபிரேயர் 10:23 சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கைகளில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அல்லாமலும் நம்முடைய, இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. உங்க நம்பிக்கைகளை அறிக்கை செய்யுங்க. அதை அறிக்கை செய்யறதுல அசைவு வர வேண்டாம். யாரும் சொல்லுவாங்க, ஆமாமா நீ நினைச்சிட்டேரு, பகல் கனவு கண்டுட்டேருன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, அசையாதபடி உறுதியா நில்லுங்க. அல்லேலூயா. நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருங்க. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர்? அதனால நான் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா, உண்மை மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்டவர் என்றால், எபேசியர் 3:20 வசனத்தோடு நான் முடிக்கிறேன். எபேசியர் 3:20. எபேசியர் 3:20 படிப்போம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும், பாருங்க, நாம் ஜெபிக்கிறதை விட நாம நினைக்கிறதை விட மிகவும் அதிகமா, அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. நான் ஜெபிக்கிறதை விட மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறவர், நான் நினைக்கிறதை விட மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். அது எங்கே கிரியை செய்கிறவர்? நமக்குள்ள, எனக்குள்ள கிரியை செய்கிற அவருடைய வல்லமின்படியே செய்ய. யாருக்கு செய்ய? நமக்கு செய்ய வல்லவர். அவ்வளவுதான். நமக்கு செய்ய வல்லவர். அவர் இல்லாதவர்கள் இருக்கிற போல அழைக்க வல்லவர் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். இப்ப நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? அதை விட மேல நாம் வேண்டுகிறதை விட, நாம் நினைக்கிறதை விட மிகவும் அதிகமாங்கிறது ஓவர், அதிகமாங்கிறது எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம். மிகவும் அதிகமா அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரீம் என்று அர்த்தம். அல்லேலூயா. கணக்கில் அடங்கா, எண்ண முடியா, அளக்க முடியா
வரைமுறை இல்லாத அளவிற்கு மிகவும் அதிகமா உண்மையாய் தேவனுக்காக பரிசுத்தத்தோடு நீதியோடு கீழ்ப்படுதலோடு நம்ம வாழ்ந்தா இந்த வார்த்தை நம்ம இடத்துல கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. என் ஞானம், என் பலம், என் எதிர்பார்ப்பு, என் ஆசை, என் கனவு, என் சொப்பனம், இது எல்லாற்றையும் விட பெரிய அளவுல சீயோன் சிறையிருப்பை திரும்ப சொப்பனம் போல இருந்தது. ஆனா இப்போ நகைப்புனாலும் ஆனந்த கலைப்புனாலும் வாய் நிறது. அதைத்தான் கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் பிரசங்கம் பண்ணல, தேவனுடைய செய்தியை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். அப்படியே உங்ககிட்ட கொடுத்துறேன். ஐ எம் போஸ்ட்மேன். நான் ஹெவன்லி போஸ்ட்மேன், பரலோகத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட்மேன். நான் அங்கே பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் குமாரன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை சபைக்கு நான் டெலிவரி பண்ணிட்டேன். சொன்னவர் அவர், கேட்டவங்க நீங்க. இதில் நான் உங்களுக்கு கடிதத்தை கொடுத்ததோட என் பணி முடிந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் விசுவாச அளவின்படி, உங்கள் நம்பிக்கையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படிட்டு செபிப்போம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அர்ப்பணிப்பு செய்வோமா? ஆண்டவரே, நீர் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளின ஒரு நேரம் இது. அவர் எனக்கு வாக்கருளினார், அந்த பிரகாரமாகவே செய்தார். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஒரு தகப்பன் தனக்கு ஊழியம் செய்கிற தன் குமாரனை கடாட்சிக்கிறது போல கர்த்தர் நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அருமையான காலவெளியில சமாதானமாய் கடந்து போங்க. என்னுடைய சொந்த வார்த்தைகள் எதையும் நான் இங்கே கலக்கலை. அதனால தான் விளக்கங்கள் சொல்லாமல் நேராக நான் முடிச்சிட்டேன். கர்த்தர் சொன்ன உள்ளத்தில் தியானிக்கும் போது என் உள்ளத்தில் சொன்னது எல்லாம் எழுதிட்டு வந்தேன். அதை அப்படி உங்ககிட்ட சொல்லிட்டேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எண்ணுக்கடங்காத நன்மைகளை செய்கிறார். கடைசியாக சொன்ன வார்த்தை, வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தொடர்ந்து அந்த காரியத்தை நடப்பிப்பார். நம்பிக்கையோடு கடந்த பரிசுத்தமான பிதாவே, நம்முடைய சமூகத்தை எங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த காலை வழிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே 6 மாதங்கள் முடிந்து 7வது மாதத்தில் காலடி எடுத்து வைக்க உதவி செய்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த மாதத்தை ஆசீர்வதித்திருக்கிறீர். உங்களுடைய வார்த்தைகளை அருளி செய்திருக்கிறீர். அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும், கிறிஸ்தேசுவின் வாக்குத்தத்தங்களோடு ஆமேன் என்றும் கர்த்தாவே நிறைவேறுவதாக. ஆண்டவரே, நீர் அருளின வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகையால் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் அடிப்படையில் இந்த ஜீவனுக்கு ஏற்றதையும் இனி வரும் ஜீவனுக்கு ஏற்றபடி வாக்குத்தத்தங்கள் அருளி செய்தபடினாலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டு இன்னும் பரிசுத்தம் அடைந்து, இன்னும் நீதி செய்து, இன்னும் தேவ திட்டத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி, இன்னும் அதிகமாய் தேவனுடைய அன்பிலே வளர்ந்து நன்றியுள்ளவர்களாக இருந்து நாங்கள் கர்த்தாவை அநேகரை ரட்சிப்பிலே வழிநடத்தவும், நம்முடைய ரட்சிப்பிலே நாங்கள் பூர்ணப்படவே எங்களுக்கு உதவி செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய கேள்விகள் ஏக்கங்களுக்கும் அவருடைய பயங்கள் ஆண்டவரே எதிர்பார்ப்புகளுக்கும் நீர் பதிலளித்தபடினா நமக்கு நன்றி. விசுவாசம் நீடிய பொறுமையோடு காத்திருந்து அசதியாராமல் ஜாக்கிரதையாயிருந்து முடிவு பரியந்த நிலைத்திருந்து கர்த்தாவை வாக்கு பண்ணின உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை விசுவாசித்து ஜெயம் கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க. எங்களை நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் என்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவன் அன்பது நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மனமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமாம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஆசீர்வாதம் சந்தோஷமா நம் அனைவரோடும் ஒளிமிக்கிற சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் மேலும் கர்த்தர் திரும்ப வரும் இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.